ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே தாங்க எல்லாரும் ஓவராக புல்லிஷாக இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேவும் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாகாதீங்க. ஸோ இன்னும் இந்த மேஜரான ஹேர்டல் ஒன்று இருக்குது, இதை கிராஸ் பண்ணால் தான் இன்னும் ஃபுல்லாக புல்லிஷ் ஆகும். ஸோ இங்கேருந்து இழுத்து விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஃபால் வரும்னு. ஸோ 24,800 பக்கம் இருந்து 23,600 பக்கம் வந்தாச்சுங்க. அதுக்கும் கீழே வந்தாச்சு. ஸோ 587 பக்கம் இருக்குது. ஸோ 1220 பாயிண்ட் பக்கம் வந்து ஃபாலாக இருக்கும். இங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபால் வரும்னு கண்டிப்பாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும்தாங்க கரெக்டாக இதை வந்து அனலைஸ் பண்ணி இங்கேருந்து ஃபால் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ ஃபால் தான் வரப்போகுது அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஸோ அப்படி வந்து யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஸோ அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மாதிரிலாம் நான் வந்து கதைலாம் விட மாட்டேன். ஆனால் மேலே போகிறத விட கீழே வர்றதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப எக்ஸாக்ட்லி இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எவனாலையுமே சொல்ல முடியாது. இன்ஸ்டியூஷன்ஸ்னால கூட சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் எவனாவது சொல்லிட்டு இருக்கிறத கேட்டிங்கன்னா அவன் வந்து கதை விடுறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மட்டும் வச்சு நான் வந்து ஃபால் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ நாங்கள் இதை தாண்டி இன்னும் நிறைய அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. லாஸ்ட் ஃப்ரைடே பயங்கரமாக இறங்கிட்டு அப்படி ஏறிச்சுங்க. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அப்சைட் மூவ் வரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் மார்னிங் செஷனில் லைட்டாக மேலே ஏற பார்த்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு போன வாரம் மாதிரி ஒரு மூவ் வரும்னு சொல்லி இன்னும் நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வந்து ட்ராப் ஆகி அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுதாங்க எக்ஸாக்ட்லி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து அதுதாங்க. நிறைய ஆடு வந்து சிக்கியிருக்கும் இன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. எந்த அளவுக்கு ஆடுங்க உள்ளே வந்து மாட்டுதுங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபால் வந்து அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனால் எப்போவுமே இவ்வளோ பெரிய ஃபால் கிரியேட் பண்ணணும்னு வாண்டடாக பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஃபால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை பேர் உள்ளே போய் மாட்டுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வர கண்டிப்பாக இன்னும் சில வருஷங்கள் வந்து ஆகும். நிறைய பேருக்கு இது வந்து கடைசி வர புரியாமலே போகலாம். சரி, நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போக வேணாம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வருஷம் பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைமும் இங்கேருந்து தான் பயங்கரமான பவுன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி அதே இடத்துக்கு வந்து நின்றுட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஃப்ரைடேவோட கேண்டில் வந்து ஸோ இந்த டியூஸ்டே வந்து பிரேக் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து ரீச் ஆகியே ஆகும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 3 நாளில் டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டான். 700 பாயிண்ட் பக்கம் விழுந்துட்டாங்க கடந்த 3 நாளில் மட்டும். ஸோ இப்போ இங்கேருந்து எக்ஸாக்ட்லி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத வச்சு தாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். திருப்பி ஒன்ஸ் அகெயின் 200 EMA பக்கம் வந்துட்டான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் தான் இங்கே வந்து பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டைம் பட்டுச்சுங்க. இப்போ 3ஆவது டைம் வந்து படுது. ஸோ பட்ட உடனே திருப்பி படுது ஒரே மாதத்தில். ஸோ இது வந்து ஒரு பேட் சைன் தான். ஸோ இந்த பேட் சைன் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனில் வேற தொங்கிட்டு இருக்கான். இதுவும் இல்லாமல் மந்த்லி சிபிஆரையும் டிசைசிவாக பிரேக் பண்ணி கீழே இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்து வச்சுட்டான். ஸோ எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக ஒரு பீரிஷான சிக்னல் தாங்க கொடுத்துட்ருக்கு. நிஃப்டி மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பல டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கடந்த 4-5 வாட்டி நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கேயும் 6வது வாட்டி 7வது வாட்டியில் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்கே 8வது வாட்டி திருப்பி வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ஈக்குவலாக சான்சஸ் இருக்குங்க. மேலே போகிறதுக்கும் கீழே உடைக்கிறதுக்கும் ஈக்குவலான சான்சஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எனிவே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபால் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வந்து பாருங்கள் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த ரேஞ்சை விட்டு பிரேக் ஆகும்போது ஆப்போசிட் சைட் வந்து பயங்கரமாக மூவ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ ஆனால் அது எல்லா டைமும் அப்படி வந்து நடக்காதுங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து காமிச்சிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஸோ ஏன்னா நேத்தோட ரேஞ்ச் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகி தாங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகி தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து வந்திருக்கும். ஸோ அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஏறிச்சின்னு வைங்களேன். ஸோ அது வந்து டைனமிக் ஜோன்ஸை போய் தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் வரும் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் நிஃப்டி ஸ்பாட்டில் மட்டும் இல்லைங்க, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்லையும் டைனமிக் ஜோன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைனமிக் ஜோன்ஸ் கூட சேர்ந்து மந்த்லி சிபிஆரோட ஒரு லைனும் இருந்துச்சுங்க. ஸோ அந்த மந்த்லி சிபிஆர் மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ்லேயும் எக்ஸாக்ட்லி இருந்துச்சுங்க மந்த்லி சிபிஆர்.
அது போக பேங்க் நிஃப்டிலயும் இருந்துச்சுங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலயும் பாருங்க எக்ஸாக்ட்லி சேம் டைம்ல சிபிஆர் வந்து இருந்துச்சு. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு நேரோவான சிபிஆருங்க எல்லா இதுலயும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு நேரோ சிபிஆரா இருந்துச்சு. ஸோ நேரோ சிபிஆரா இருந்தாலே ஒரு நல்ல மூவ் குடுக்கும். பிளஸ் ஃப்ரைடேவா இருந்தனா சொல்லவே தேவையில்ல. ஸோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு அக்ரெசிவா ஏறுனது தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அக்ரெசிவா ஏறுனோம்னா இங்க டச் பண்ணி இப்படி ஒரு ரிஜெக்ஷன் வரும்போதே நம்ம வந்து என்டர் ஆயாச்சுங்க. ஸோ அதில் தாங்க நான் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். 32K பக்கம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது வந்து இங்கே எடுத்ததுலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ ஏன்னா வந்த ஸ்பீடில் திருப்பி மேலே போயிருமோன்னு வேற ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இங்கேயும் டைனமிக் ஜோன்ஸ் கீழேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் நிஃப்டி ஸ்பாட்லேயும் இருக்குது, ஃபியூச்சர்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பை நான் பல டைம் பார்த்துருக்கேங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரி எவ்வளோ பெரிய மூவ் திருப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து திருப்பியும் ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் வந்திருக்கு. அதுவும் டைனமிக் ஜோன்ஸில் இருந்து தான். ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சனா என்னெல்லாமோ பண்ணலாம். இந்த மாதிரி வருவான்னு தெரியுங்க. அதனால தான் நான் வந்து பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நாளாவது ரொம்ப பெரிய மூவை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் பண்ணவே முடியல. ஸோ லாஸ்ட் வீக்கும் ஃப்ரைடே இதே மாதிரி தாங்க மார்னிங் ஒரு ஃபால் வந்துட்டு அக்ரெசிவாக மேலே போச்சு. ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினச்சி இங்கேயும் நிறைய பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆனதுனால தாங்க இன்னும் ரொம்ப பெரிய ஃபால் வந்துருச்சு. ஸோ இதுவும் எக்ஸாக்ட்லி சிபிஆர்ல இருந்து தான் இறக்கியிருக்காங்க. இவங்களாம் நேற்றே இறக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பானுங்க. ஸோ பல டைம் பார்த்துட்டேன். ரொம்ப அப்நார்மலான பெரிய மூவ்ஸ்லாம் வந்துட்டுனா அதுக்கு முந்தின நாள் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப வியர்டான ஒரு கன்சால்டேஷன் வந்து போடுவாங்க. அதை வந்து நீங்கள் இங்கே க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த கேண்டில்ஸ்லாம். ஸோ ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் நீங்கள் நார்மலான நாள் வந்து பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட கேண்டில்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு அக்ரெசிவான மூவ் கொடுக்குங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கப்புறம் நேரோ சிபிஆர் இது எல்லாத்தையும் வச்சு பயங்கரமாக செஞ்சு விட்டானுங்க. நான் ஒரு 32,000லேயே க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ ஆனால் ஆஸ் யூஷுவல் சந்தோஷமே பட முடியல. ரொம்ப வயிற்றுச்சலாக தான் இருக்குது. ஸோ அது வந்து இஓடியில் பார்த்தீங்கன்னா அது 2.5 லட்சம் தாண்டி போயிட்டு இருந்துச்சு எங்கேயோ. ஸோ ஒவ்வொரு டைம் நம்மளும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம் பல நாளாக. ஸோ ஆனாலும் பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது 1-2 மூவாவது இந்த மாதிரி பெரிய மூவ் வந்து கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு மூவ் கேப்சர் பண்ணால் போதுங்க. நம்மளோட இயர்லி டார்கெட்டே கூட ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிடலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அப்படிப்பட்ட மூவ்ஸ் எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜில இருந்து மட்டும்தாங்க வருது. கடந்த 2-3 வருஷமாக நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து வரணும். ஸோ அதுக்காக சில பல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு தாங்க நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி 1-2 பெரிய மூவ்ஸ் அது நான் வந்து பிடிச்சி காட்டுறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி மேலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ஆனால் என் மேலே தாங்க எனக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வரவே மாட்டேங்குது. ஏன்னா டிசிப்ளின்டாக பயங்கரமாக வேறு மாதிரி நான் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். ஸோ ஆனால் நான் நினச்ச மாதிரி சத்தியமாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஏன்னா மந்த்லியே ஒரு 5-6 ட்ரேடு தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுலேருந்து நான் வந்து டீவியேட் ஆகி இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதுவும் இப்போதைக்கு டெம்பரரியாக மனசு தேத்திட்டு இருக்கேன். டிசம்பர் தானே, ஜான்வரியிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆனால் ஜான்வரியிலேருந்தும் என்னால் அப்படி கொண்டு வர முடியலன்னா அதுக்கப்புறம் திருப்பி லைட்டாக அப்ரோச்சை வந்து மாற்றி பார்க்கணும். ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுத்தனாலாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். ஸோ ஆனாலும் இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ ஆனாலும் ப்ராஃபிட்டை நினச்சி சந்தோஷமே பட முடியல. ஸோ எனக்கு லாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஸோ இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கும்போது கூட சந்தோஷப்பட முடியல. ஏன்னா நான் நினச்ச மாதிரி இன்னும் எதுவுமே இங்கே பண்ண முடியலங்க. ஆப்ஷன் பையிங்கில் கண்டிப்பாக கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நல்லாவே தெரியும். ஆனால் நான் நினச்சதை விட இன்னும் ஒரு 5-10 மடங்கு கஷ்டமாக இருக்குது இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆல்ரெடி நான் பண்ண வேலைக்கு பெரிய லாஸ் வந்து இருக்கணும். பட் ஸ்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை சக்ஸஸ் ரேட் இருக்கிறதுனால எப்படியோ தப்பிச்சிட்டேன். சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ ஆனாலும் இதே மாதிரி நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா எப்போ வேணாலும் திருப்பி லாஸ்ட் டெரிட்டரிக்கு ரொம்ப ஈஸியாக வரலாம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இப்போதைக்கு ரொம்ப முரட்டு கன்சர்வேட்டிவாக தாங்க இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு எனக்கு ப்ராஃபிட்டே வரலன்னா கூட பரவாயில்ல. ஸோ பிரேக் ஈவனில் இருந்துட்டாலே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ பரவாயில்ல, மாதம் ஓகே ப்ராஃபிட் டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஆனாலும் நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு இந்த ப்ராஃபிட் அப்படியே பெருசாகாட்டியும் பரவாயில்ல. ஸோ இருக்கிற கேபிட்டல் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாலே நான் வந்து இதில் 200% சக்ஸஸ் ஆக போகிறேன் அப்படின்னு தாங்க அர்த்தம். ஆப்ஷன் பையிங்கில் கண்டிப்பாக சக்ஸஸே பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒரு டிசிப்ளின்டான அப்ரோச் இருந்தனா முடியும் அப்படின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண போகிறேன். ஹேட்டர்ஸ்லாம் அதனால் ரெடியாக இருங்க. ஸோ அதையும் மீறி ஃபெயிலியர் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓப்பனாக காட்ட தான் போகிறோம். ஸோ ஜான்வரியிலேருந்து இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா எடுக்கணும். அது போக நான் ஒரு ஜேர்னல் எடுக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கேன்.
ஸோ அதில் நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெகுலராக ட்ராக் பண்ணனா நம்மளோட டிசிப்ளினை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேடிங் ரெசல்யூஷன் வந்து எடுங்க 2025க்கு. நம்மளோட கோர்ஸும் ஜாயின் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ டிசம்பர் 31க்குள்ளே ஜாயின் பண்ணிருங்க. ஸோ நான் பல வீடியோஸில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே நான் யாரையும் பெருசாக சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போதைக்கு 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 12Kவோட கோர்ஸ் வந்து 9Kக்கு கிடைக்கும். ஸோ ஃபியூச்சரில் 25K வந்து ஆகப்போகுது. என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்க. இல்லை இப்போதைக்கு முடியாது, ஸோ நீ 1 இயர் ஆப்ஷன் பையிங் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை காட்டி அப்புறம் தான் நான் அவங்க கூட ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இருந்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா ஸோ ஃபியூச்சரில் உங்களால் ஜாயின் பண்ணவே முடியாத அளவுக்கு ஃபீ வந்து இருக்குது, நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யோசிச்சு முடிவெடுங்க. நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க. அவங்க மட்டும்தாங்க எனக்கும் தேவை, வேறு யாரும் தேவையே இல்லை. இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில அனாலிசிஸ்லாம் பண்ணுவேங்க. ஆனால் அதெல்லாம் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டேன். எவனுமே சொல்லாத நிறைய விஷயம் வந்து நான் வந்து ஃப்ரீயாக சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக எல்லா அனாலிசிஸுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. ஸோ அதனால் இனி நான் கொஞ்சம் தான் அனாலிசிஸ் வந்து போடுவேன். ரொம்ப டீட்டெயில்டாலாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல. ஸோ நம்ம போட்டிருந்த வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் ஃபர்தராக உங்களோட ரிசர்ச் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணலாம். கடந்த 1-2 வருஷமாக என்னோட ஸ்ட்ராட்டஜி பாதி பக்கம் நான் வந்து ஆல்ரெடி வளரிருக்கேன் ஃப்ரீயாகவே. ஸோ அதனால் ஜாயின் பண்ண முடியாதவங்களாம் அந்த அனாலிசிஸ் பார்த்தாது நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் யாராவது இந்த இடத்துல இன்றைக்கி புட் எடுத்து நாள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.